தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்ருப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதன் கலியுதேவ காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீ அனுபவத்தோட தலைப்பு, இனிமே இந்த ஆளை பார்க்க போகிறதில்ல. இனிமே இந்த ஆளை பார்க்க போகிறதில்ல. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். என்ன நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இன்சிடெண்ட்டு நம்ம ஒரு சேனல் மட்டும் பெரியோட அனுகிரகத்தில் இருக்குது, எல்லா எபிசோட்லேயும். இதை சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவர் பெங்களூரில், அவர் அவருடைய இன்டர்வியூவில் அதை கேட்டேன். இவர் சின்ன வயசில் எப்போயோ தரிசனம் பண்ணியிருக்கார், அது அடுத்த விஷயம். அதுக்கப்புறம் விட்டு போயிடுத்தார். அதுக்கப்புறம் நேரம் 1974-75 இவர் சென்னையில் விவேகானந்தா காலேஜில் படிச்சிருந்தார், மயிலாப்பூரில். அப்போ ஒரு தரிசனம் பண்ணுறதுக்கு அடிக்கடி காஞ்சிபுரம் போவாராம். கார்த்தால 4 மணிக்கு போனார்னா மத்தியானம் 2 மணிக்கு திரும்பி வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு 7-8 தடவை போயிருக்கார். ஆனால் 7 தடவை என்ன இருக்குது அப்படின்னா, இவர் கிட்டக்க அங்கே அதுக்கு இவர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கூட்டம் இருக்கும், லைனு. இவர் கிட்டக்க போகிறதுக்கு முன்னாடி பெரியவா தூரத்துலேருந்தே சிரிச்சுட்டே இப்படி பண்ணுவாராம். அப்படி டான்ஸ் பண்ணுற மாதிரி கையை இவருக்கு அனுகிரகம் தான் பண்ணியிருக்கார். ஆனால் அதாவது இனிமேல் இந்த ஆளை பார்க்க போகிறதில்லன்னா அதை டிசைட் பண்ணுறது நம்ம கிடையாது, பரமேஸ்வரன் தான் டிசைட் பண்ணுறாரு. நம்ம ஏதோ சொல்லின்னு இருக்கோம், அப்படி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் உள்ளே எழுந்து போய்ட்றாரு. இவருக்கு தரிசனம் கிடைக்கல. இதே மாதிரி ஒரு 7-8 தடவை. இவர் கவலைப்படலை, அது ஒரு மனசுக்குள்ளே அது இருந்துருக்கு, அப்படியே இருக்கார். அதுக்கப்புறம் இவர் அது முடிஞ்சிருது. 7-8 தரிசனத்துக்கு அப்புறம் 1979 இவர் எம்ப்ளாய்மெண்ட்டு, இவர் வேலை கிடச்சி அந்த பக்கத்தில் போயிருக்கார், கர்நாடகா பக்கம். அப்போ உகாரில் மகாபெரிவா இதில் இருந்தார், கேம்பில். இவர் ஐனாப்பூர் அப்படிங்கிற இடத்துல இவர் தங்கி இருந்திருக்கார். அங்கே தான் இவருக்கு வேலை, ஏதோ ஆஃபீஸ், அங்கேயே ஒரு இடத்துல இவர் தங்கியிருக்கார். அப்போது ஒரு 8 தடவை 7-8 தடவை இதே மாதிரி 8, அப்போ 7-8 தடவை இங்கே மெட்ராஸில் இருக்கும்போது 7 தடவை போயிட்டு, இப்போ ஒரு 7 தடவை சைக்கிள் எடுத்துன்னு போவாராம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது, இருந்தாலும் போவார். அப்போ 8 தடவை 7-8 தடவை ஆகும்போது லாஸ்ட்டு ஒரு தடவை இவருடைய கலீகை கூட்டுன்னு போயிருக்கார். ஆனால் மற்ற ஒரு 7 தடவை இவர் மாத்திரம் போயிருக்கார் சைக்கிளில். எல்லா தடவையும் இதே தான். பெரிய சிரிச்சுட்டே டேடி கை காமிச்சிருக்காரு, போயிட்டார் உள்ள. இவருக்கு ஏன் அதை பண்ணுறாருன்னு இவருக்கும் தெரியாது. அப்புறம் அவர் பார்த்தாராம். ஏன்னா அவர் அவருக்கு அவருடைய ஆஃபீஸ் ஸ்டாஃபை கூட்டுண்டு நிச்சயமாக பெரியவாள் இன்றைக்கி நம்ம கிட்டக்க தரிசனம் பண்ணுறோன்னு சொல்லி தான் கூட்டு வந்திருக்கார். அன்றைக்கி ஏமாந்து போனதுனால இவருக்கு ரொம்ப வெறுப்பாகிடுது. அதனால் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி எடுத்துட்டார். இவ்வளோ காலம் எடுத்து அங்கே ஒரு 8 தடவை பார்த்துட்டு இங்கே 8 தடவை, ஒரு தடவை கூட கிட்டக்க போய் நம்ம இப்படி கை ஆட்டிட்டு போயிடுறாரு பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த ஆளை பார்க்கவே போகிறதில்ல அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதை அப்போ நினச்சிருந்தாரா, அப்போ அந்த சின்ன வயசு நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு. இப்போ பேசும்போது அவர் அழறார், கண்ணில் ஜலம் வருது. அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த ஆளை இனிமேல் நம்ம பார்க்கக்கூடாது. ஆளாக அவர் பரமேஸ்வரன் ஆச்சு, அது அப்புறம் தான் தெரியும். இவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டோடு வந்தார், கலீகோட அன்றைக்கி போயாச்சு. அதுக்கப்புறம் 1-2 நாளில் நம்ம டிசைட் பண்ண முடியாது. இந்த ஆளை பார்க்க முடியாதுன்னா அந்த ஆள் சாதாரண ஆள் இருந்தால் தானே, அவர் தான் பரமேஸ்வரனாக இருக்கும்போது நம்ம எப்படி சொல்ல முடியும். இவருடைய அப்பா கிட்டேருந்து இவருக்கு ஒரு போஸ்ட் வந்தது, கொரியர். அதில் இவன் அண்ணாவுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது, கொஞ்சம் டைம் இருக்குது. இப்போ இந்த பத்திரிக்கை பெரியவா கிட்ட காமிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரணும். ஆனால் கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக நீ பண்ணு, இதை விட்டுறாத. ஆஃபீஸ் வேலை, அந்த வேலை, இது வேலை போனாங்கன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. போயிட்டு வந்தேன் அதெல்லாம் சொல்கிறேன், நீ நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னு அது ஸ்ட்ரிக்டாக. இவரும் நான் பொய் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இந்த ஆளை பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிருந்தா கூட இப்போ பார்த்துட்டேன்னு பொய் சொல்ல முடியாது, அந்த பயமும் இருக்குது எனக்கு. அதனால் அதை எடுத்துட்டு நான் கிளம்பி போனேன்.
போன போது அப்போ என்ன ஆகிடுதுன்னா எல்லோரும் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தால் அவள் எல்லாரையும் பெரியவா சீக்கிரமாக அமுச்சிட்டா வெளியில் பண்ணிட்டு நான் மட்டும்தான் இருந்தேன். பேண்ட் ஷர்ட்டோடு தான் போனேன். வா அப்படின்னு கை காமிச்சார். வந்து பக்கத்துலேயே இப்படி உட்கார வச்சுருக்கார். இன்னும் இனிமேல் அனுகிரகம் தான். பக்கத்தில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் இவர்கிட்ட பேசியிருக்கார். இவருடைய குடும்பத்தை பற்றி, ஒரு பூர்வீகம், கூட இருக்குவா அவா இவான்னு என்னவா இன்றைக்கி ரொம்ப வம்பு பேசியிருக்கார் பெரியவா. எல்லாத்தையுமே பேசியிருக்கார். ஒரு ஆஃபீஸு, ஒரு படிப்பு, வேலைகளை எல்லாத்தையுமே பேசியிருக்கார். அப்போ சொல்கிறாரு, பெரியவாக்கு பின்னாடி நம்ம படத்திலலாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒளி வட்டமாக அப்படி தெரியும், பின்னாடி போட்டிருப்பான், நம்ம பார்த்துருக்கோம். அது பின்னாடி ஒன்று அப்படியே இருக்காது. லைவாக இருந்தால் அது அப்படி சுற்றிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அன்றைக்கி நான் நிச்சயமாக அதை பெரியவா பின்னாடி, சிரசுக்கு பின்னாடி ஒரு ரவுண்டாக ஒரு வெளி வட்டத்தை பார்த்தேன். நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன்னு சொல்லி அடறார். எப்படி எனக்கு ஒரு பாக்கியம் இது, நான் அவர்கிட்ட இதை கேட்க முடியுமா, ஆனால் கண் முன்னாடி பார்த்தேன் அப்படின்றார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணார், பெரியவா இவ்வளோ தூரம் பேசிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். எவ்வளோ கிட்டக்க உட்காந்து பேசிட்டு இருக்கார். அது ஒரு அனுகிரகம். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ பண்ணவர் கேட்குறாரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கா, கணா ஏதாவது வந்ததான்னு. ஒரு கணாவில் பெரியவா வந்திருக்கார். இவர் சுந்தரராஜன் எதிர்க்க வந்தாராம். பெரியவருடைய 2 கையும் எடுத்து அந்த சுந்தரராஜனோட 2 தோள் பட்டையில் வச்சு சிரிச்சுட்டே பெரியவா நின்றுண்டாலாம். அது ஒரு பெரிய எனக்கு இதுனா. இதுக்கு மேலே என்ன ஊனம் இருக்குது. அது தவிர இவர் அந்த பத்திரிகை படிக்கிறதுக்கு அண்ணாவோட இதை கொண்டு போயிருந்தார் இல்லையா உகாரில். அப்போ பெரியவா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இந்த மாதிரி அண்ணாவோட கல்யாணம் இதுன்னு அந்த பத்திரிகை இருக்குது, அந்த பத்திரிகை வாசி அப்படின்னாராம். இங்கிலீஷை வாசிச்சாராம். வாசித்து முடித்தோடனே தமிழ் அந்த பக்கம் திருப்பு அப்படின்னு திருப்பி தமிழில் இருக்குது, இது தமிழில் இருக்குது அவ்வளோதான் அப்படி பெரியவா அப்படின்னாராம். இல்லை அதை வாசி அப்படின்னாராம். அதையும் வாசிச்சிருக்கார். எல்லாம் போட்டிருப்பாளே காட்சி. ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரன் சரஸ்வதி சுவாமிகளோட அனுகிரகத்தோடு நடக்கிறதுனால எல்லாம் படிக்க சொல்லியிருக்கார். அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே. பெரியவா ரொம்ப நேரம் அவரை இவ்வளோ நாள் 16 தடவை ஏமாற்றிட்டோம், இன்றைக்கி விடுறதில்லைன்னு பெரியவா தீர்மானம் பண்ணிட்டார். அதனால் பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு, நம்ம அவரை பார்க்க போகிறதில்ல நம்ம நினைக்க முடியாது. அதை பரமேஸ்வரன் தான் முடிவு பண்ணணும். ஜெய ஜெயசங்கர ஹரசங்கர மகாபிரிய பாதமீஸ்வரன் மகாபிரிய பாதமீஸ்வரன்.